ஆவியிலும் இன்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் காணுங்கள். ஆவியிலும் இன்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் காணுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஈஸ்டர் பெருவிழாவை அகில உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை நம்பிக்கையாளரோடு சேர்ந்து நாமும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். அவருடைய உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆற்றலாக உள் நுழைந்து நம்மையும் அவரோடு நாம் உயிர்த்தெழுவோம் என்கிற பேரர்களுக்கு அழைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த நாளில் பாவத்திற்கு நாம் மரித்தவர்களாக அவரோடு உயிர்த்தெழ முடியும். பல்வேறு விதமான நமக்குள் இருக்கிற பழமைவாதங்களுக்கு மரித்தவர்களாக அவரோடு உயிர்த்தெழ முடியும். பல்வேறு பயங்களுக்கும் அச்சங்களுக்கும் மரித்தவர்களாக அவரோடு உயிர்த்தெழ முடியும். ஆகவே வாருங்கள், அல்லேலூயா கீதம் பாடி அவரோடு உயிர்த்தெழுவோம் என்கிற போது முதலில் நாம் அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஆண்டவரது வல்லமை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களா என்று சொல்லி யோசித்து பார்க்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய குற்றங்களை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். திருப்பலியானது அகில உலகமெங்கும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களால் இதையெல்லாம் நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறவர்கள், நம்மை போல 144 தடை சட்டத்தின் மூலமாக வீடுகளில் அடைந்திருக்கின்ற நம்முடைய மக்கள், நேரலையிலே திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிறவர்கள், திருப்பலியை காண முடியவில்லையே என்று சொல்கிற ஏக்கத்தோடு இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்பிக்கையாளர்கள், நம்முடைய பங்கு மக்கள் அனைவருக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கொரோனா தொற்று நோயினால் இறந்து இறைவடி சேர்ந்திருக்கிறவர்களுக்கு இறைவன் தாமே கொடுக்கிற உயிர்ப்பு அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட வேண்டும் என்று, உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து ஜெபிப்போம். மகிழ்ந்து உன்னதங்களிலே கீதம் பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு
பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்ற வாழ்வின் கதவை எங்களுக்கு நாளில் மீண்டும் திறந்து வைத்து, அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடுகிற நாங்கள் உம்முடைய ஆவியால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாளன் ஒன்றிற்கு ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருங்கள். நேரலை தொலைக்காட்சி மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக திருப்பலியில் கலந்து கொள்கிறவர்கள் இந்த நேரத்தில் வாசிக்கப்படுகிற வாசகங்கள், நற்செய்தி வாசகம், பிறகு மறையுரை, அதைத் தொடர்ந்து விசுவாச அறிக்கை சொல்லுகிற போது ஏற்கனவே உங்களுடைய வீடுகளுக்கு பாஸ்காத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கையில் வைத்துக்கொண்டு ஞானஸ்நான வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ளும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த நேரலை மூலமாக திருப்பலி காணுகிறவர்கள் மற்றும் பல்வேறு விதங்களில் இந்த திருப்பலி காண முடியாத ஆசையோடு கூட இருக்கிறவர்கள் எல்லோருக்காகவும், இந்த தொற்று பரவாமல் இருக்க பணிபுரிந்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், துப்புரவு தொழிலாளிகள், மேலும் பல்வேறு விதமான நல்லெண்ணம் கொண்ட செயல்பாடுகளிலே இந்த காலகட்டத்தை உணர்ந்து கொண்டு மனிதநேய செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் அனைவருக்காகவும், அடிப்படை தேவைகளை கொடுக்கின்ற எல்லா மக்களுக்காகவும், ஆட்சியாளர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நான்களே இதற்கு சாட்சிகள். திரு தூதர் பணியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார்.
அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போ, இன்று அகமகிழோ. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போ, இன்று அகமகிழோ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. பதிலுரை. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போ, இன்று அகமகிழோ. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரிந்துரைப்பேன். பதிலுரை. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போ, இன்று அகமகிழோ. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாய் ஆயிற்று. ஆண்டவரின் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. பதிலுரை. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போ, இன்று அகமகிழ்வோ. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போ, இன்று அகமகிழ்வோ. மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கின்றார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கின்றது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தொடர்பாடல்.
பாஸ்கா பலியின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் இளமறி மந்தையினை மாண்பாய் மீட்டு கொணர்ந்தாரே. மாசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசுரு நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் தம்மிடையே புரிந்த வியத்தகு போரினிலே உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோடு ஆளுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பொரும் ஆட்சியும் கண்டேனே. சான்று பகரும் தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அவர்தம் தூய துகிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. இதோ உமக்கு முன்னாலே செல்வர் கலிலேயாவிற்கே. மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாமறிவோம். வெற்றிகொள் வேந்தே எம்மீது நீரே இரக்கம் கொள்வீரே. நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கின்றார். ஆகையால் நம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 1-9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இவ்விருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவர்களுக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையில் மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சென்ற மற்ற சீடரும் உள்ளே சென்றனர். கண்டனர், நம்பினர். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்று ஆண்டவருடைய இந்த ஒரு வெற்றியின் நாள், உயிர்ப்பின் நாளை கொண்டாட நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இயேசு உயிர்த்தார் என்பதற்கு விவிலியத்திலே அல்லது நம்முடைய விசுவாசத்திலே, கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையிலே பல்வேறு புரிதல்கள் அல்லது அதை பற்றிய தெளிவுகள் நமக்கு பல விதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு உயிர்த்தார் என்பதற்கு முக்கிய சான்றாக இருக்கக்கூடியது அவருடைய அந்த கல்லறை, திறக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த கல்லறை, வெற்று நிலையில் இருந்த அந்த கல்லறை. ஏனெனில் நாம் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு முறை அவருடைய பல்வேறு புதுமைகள் அற்புதங்கள் செய்த அந்த தருவாயிலே பெத்தானியாவில் இருக்கக்கூடிய லாசரை அவர் உயிர் பெற்ற செய்தபோது, லாசரே வெளியே வா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படியெனில் இயேசு அவரை உள்ளிருந்து வெளிக்கொண்டு வருகின்ற அந்த ஒரு நிகழ்வு. அதற்கு முன்னதாக கற்களை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை. தானாக எந்த ஒரு மனிதனும் கற்களை அப்புறப்படுத்தி கொண்டு வெளியே வந்ததாக கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. அப்படியெனில் லாசரை குறித்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு மற்ற நபர்கள் தேவைப்பட்டார்கள். அந்த கற்களை அகற்றுவதற்கும், அவரை அடக்கம் செய்யப்பட்ட போது அவரை சுற்றி வைத்திருந்த அந்த துணிகளை அவரிடத்திலிருந்து அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், அவர் போகட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் அவருக்கு தேவை, பிறர் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நிலை, தானாக தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய, தன்னுடைய கட்டுகளை அவிழ்த்து கொண்டு அந்த மிகப்பெரிய அந்த பாறையை அவர்கள் உருட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையிலே அதை அப்புறப்படுத்தி கொண்டு வெளியே வருவதற்கு முடியாத ஒரு நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அப்படி கிடையாது. விடியற்காலையிலேயே மிகவும் விசுவாசத்தோடு இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்த மகதலா மரியா விரைவாக சென்று அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே கற்கள் புரட்டப்பட்டிருப்பதையும், அங்கே இயேசு இல்லை என்பதை உணர்ந்து, அவருடைய உடல் அங்கே இல்லை என்பதை உணர்ந்து உடனடியாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவை அடக்கம் செய்த இடம் கல்லறை நிறைந்த பூமி கிடையாது, அது ஒரு தோட்டம். தோட்டங்களிலே என்ன இருக்கும்? பலன் தருக்கக்கூடிய பல மரங்கள் இருக்கும், நிறைய மரங்கள் அங்கே இருந்திருக்கும். காய்கள் கனிகள் என்று பூத்து குலுங்கக்கூடிய பல வகையான மரங்கள், செடி கொடிகள், பறவை இனங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும். அது ஒரு கல்லறை பூமி அல்ல, அது ஒரு தோட்டம். அப்படியெனில் இயேசு அங்கே புதைக்கப்படவில்லை, மாறாக அவர் அங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் ஒரு விதையாக, விருட்சமாக அவர் ஒரு நாள் உயிர்த்தெழுவார் என்பதை விசுவசிக்கும் வண்ணமாக அவரை அங்கே அவர்கள் விதைக்கிறார்கள். எனவேதான் அவர் 3 நாட்களுக்கு பிற்பாடு தான் முன்னறிவித்ததுபடியே 3 நாட்களுக்கு பின்னால் நான் உயிர்த்தெழுவேன், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், இதை நான் 3 நாட்களுக்குள்ளாக கட்டி எழுப்புவேன் என்று சொல்லக்கூடிய தனது உடலாகிய அந்த ஆலயத்தை குறித்து அவர் கொடுத்த அந்த புரிதலை இன்று நிறைவேற்றுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அந்த அளவு கடந்த அன்பினுடைய உச்சகட்டம் அவருடைய உயிர்த்தெழுதல். உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் இன்று நமக்கு சிந்தனைக்கு வர வேண்டும். அடக்கம் செய்து விட்டோம், மூடி மறைத்து விட்டோம், இனி எதுவும் நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்களுக்கு இது ஒரு பெரிய சவுக்கடி. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். கற்களுக்கு ஆட்கள், காவலர்களை வைத்து சீல் வைக்கப்பட்ட அந்த கற்கள் இன்று அங்கே இல்லை என்பதை அவர்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் அவருடைய அந்த விசுவாசம், அவர் மீது கொண்டிருந்த அந்த பற்றுறுதி அதிகப்பட செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இன்று நாம் இருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு பிறக்கின்ற பொழுது அவருக்கு வழிகாட்டுவதற்கான காவல் தூதர்கள் அங்கே இருந்ததை நாம், வானதூதர் அங்கே இருப்பதை நாம் பார்த்தோம்.
அதே போன்று இயேசு உயிர் பெற்று எழுந்தார் என்ற செய்தியை சொல்லக்கூடிய அந்த நிலையிலும் அங்கே வானதூதர் கல்லறையின் மேல் அமர்ந்து கொண்டு அவர் இங்கே இல்லை, நீங்கள் கலிலேயாவுக்கு செல்லுங்கள் என்று நேற்று இரவு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அப்படியெனில் இயேசுவினுடைய அந்த பிறப்பு செய்தியை, இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பு செய்தியை, இயேசுவினுடைய மாட்சிகரமான அனைத்து செய்திகளையும் காவல் தூதர்கள், வானதூதர்கள் வழியாக நமக்கு சொல்லப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு புரிதல் இன்னும் அதிகமாகின்றது, உண்மை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இது நமக்கு ஒரு புரிதலாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை யார் என்றே எனக்கு தெரியாது, இந்த மனிதனை எனக்கு யார் என்றே தெரியாது, நான் அவரோடு இருந்தவன் அல்ல, நான் அவருடைய சீடர் அல்ல, எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று மும்முறை மறுதலித்த பேதுரு இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்டது போல சென்று அப்படிப்பட்ட அந்த மூப்பர்களிடமும் தலைமை குருக்களிடமும் பரிசேயர்களிடமும், நீங்கள் கொன்று அந்த இயேசு, நீங்கள் சிலுவை சுமத்தி சாகடித்து பழி சுமத்தி சாகடித்த இயேசு கிறிஸ்து இன்று உயிர் தெழுந்து விட்டார், உயிர் பெற்றிருக்கின்றார், நாங்களே அதற்கு சாட்சிகள், நான் கிடையாது, எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதலித்தவர், நான் அதற்கு சாட்சி, நானே அவரோடு உண்டேன், நானே அவரோடு பயணித்தேன், அவருடைய அற்புதங்களை நானே விசுவசித்து கண்டிருக்கிறேன், நானே அதற்கு சான்று பகர்கிறேன் என்று சொல்லி சாட்சி வாழ்வுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதுதான் உயிர்ப்பினுடைய மாட்சி. உயிர்த்த ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே உயிர்க்காவிட்டால், உயிர் பெறாவிட்டால் ஏன் தன்னை கோழையாக வைத்து கொண்டிருந்த சீடர்கள் இன்று அனைவர் மத்தியிலும் வந்து, நான் அவருடைய சீடன், நான் அவரோடு பயணித்தேன், நான் அவரோடு உண்டேன், அவரோடு நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி மார்தட்டி கொண்டு இன்றைய நாளிலே நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக இன்று இருக்கின்றோம் என்றால், அப்படிப்பட்ட அந்த சீடர்களுடைய அந்த தனித்துவமான அந்த சான்று பகர்வதனாலே இன்று நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக இன்று இங்கு இருக்கின்றோம். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். பல சோதனைகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, நம்மளுடைய இந்த சமுதாயத்திலே நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் மத்தியிலே இன்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். நாம் எப்படிப்பட்ட அந்த ஒரு மனநிலையில் இந்த உயிர்த்தெழுதலை அல்லது ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பு பெருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கான தெளிவை கொடுக்கின்றது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தால் என்ன நீங்கள் விசுவசிக்கிறீர்கள் என்றால், நம்புகிறீர்கள் என்றால், நீங்கள் விண்ணுலகை சார்ந்தவற்றையை நாடுங்கள், மண்ணுலகை சார்ந்தவற்றை நாடாதீர்கள், விண்ணுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கேதான் உங்களுக்கான உண்மையான இடம், அதுதான் ஆண்டவருடைய உறைவிடம், அங்கேதான் இறைவன் இருக்கின்றார், அவரை குறித்த நிலையிலே நாம் வாழ வேண்டும், விண்ணுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தனது விழுமியங்களை இந்த மண்ணுலகிலே எதையெல்லாம் விதைத்து சென்றாரோ, அவர் எப்படி ஒரு விதையாக இங்கு இருந்து அனைத்தையும் விதைத்து சென்றாரோ, அப்படிப்பட்ட அந்த விழுமியங்கள் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, சாந்தம் என்று அனைத்தும் விண்ணுலகை சார்ந்தவை எப்படியெல்லாம் ஒரு வாழ்வை அவர் நமக்கு நாம் வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ, அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நாம் வாழக்கூடியவர்களாக, எப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்த ஒரு சூழலிலும் இறைவனை அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர்களாக, அவரை இன்னும் அதிகமாக நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே சீடர்கள் அனைவரும் ஓடி சென்றதை நாம் பார்க்கின்றோம். அங்கே அவர்கள் கண்டார்கள், நம்பினார்கள், எதையும் அவர்கள் விசாரிக்கவில்லை. பின்தொடர்ந்து வந்த சீடர்கள் உள்ளே நுழைந்தார்கள், கண்டார்கள், நம்பினார்கள். கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் இந்த உயிர்ப்பு மேலுலகை சார்ந்தவற்றை நாட ஒரு வாய்ப்பாகவும், போராட்டங்கள் நிறைந்த சூழலிலும் ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக நம்பவும், அவரை இன்னும் அதிகமாக விசுவசிக்கவும், அவரை இன்னும் அதிகமாக பறைசாற்றவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக தொடர்ந்து வாழவும், உயிர்ப்பின் மக்களாக இருக்கவும், நாம் இன்னும் அதிகமாக இறைவனால் அன்பு செய்யப்படவும், அவரால் ஆசீர்வதிக்கப்படவும் நமது விசுவாசத்தை தொடர்ந்து காத்துக்கொள்வோம். இறைவன் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
மெழுகுதிரிகளை பற்ற வைத்துக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஞானஸ்நானத்தின் நினைவாக நம் சார்பில் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது நம்முடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் விசுவாச உறுதிமொழி கொடுத்தார்கள். இந்த பெருநாளில், இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடுகிற இந்த நாளில் நாமும் மீண்டும் இந்த ஞானஸ்நான வாக்குறுதிகள் மூலமாக பாவத்தையும், பாவத்தின் காரணமாக இருக்கிற சாத்தான், தீமையின் மொத்த உருவமாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் விட்டு அகன்று விளக்கி ஆண்டவர் இயேசுவையே உயிர்த்து அவரே நமது நம்பிக்கையும், பராமரித்து காக்கிற கடவுளே நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு நாம் கடைசி வரை பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ்வோம் என்று சொல்லியும் வாக்குறுதி அளிக்கிற இந்த நேரத்தில் அனைவரும் மெழுகுதிரிகளை பற்ற வைத்து இந்த திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்கிற நிகழ்வில் இணைவோம். பாஸ்கா மறைநிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கின்ற வேளையில் சாத்தானை செயல்களை விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திருவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் பொழுது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். எனவே கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். மெழுகுதிரிகளை உயர்த்தி பிடியுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவத்திற்கான தலைவனுமாக சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். என்னுடைய ஒரே மகனும் கன்னிமரிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோடம் வந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் உலப்பக்கம் வீற்றிருக்கிறோமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திருஅவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீரிலாலும் தூய ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கி வரும் எல்லாம் உள்ள தந்தையுமாகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். இப்பொழுது தேவாலய வலப்புறமிருந்து என்ற இந்த பாடல் பாடப்படுகிற போது ஆண்டவர் தனது மாபெரும் இந்த வல்லமைமிக்க செயல்பாட்டின் மூலமாக நம்மை புதிய படைப்பாக மாற்றுகிறார். ஆகவே அந்த மகிழ்ச்சியில் இப்பொழுது நம்மை இறைவன் ஆசீர்வதிக்கும்படி, திருத்தண்டினால் புதுப்பிக்கப்படும்படி ஆண்டவரிடத்தில் உருக்கமாக ஜெபிப்போம், பாடுவோம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுக அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம்
என்றென்றும் உள்ளது. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இந்த பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் நம்முடைய அன்பு திருமகன் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டறியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்கி அருள அவரே அருள் புரிவாராக. அன்பு தந்தையே இறைவா, அன்பால் உலகை இயேசு வென்றது போல அன்பால் இறையாட்சியை அமைக்க பயணம் செய்யும் உமது திரு அவைக்கு உமது அருளாசியை தாரும். அதனை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் யாவருக்கும் ஆவியின் கனிகளை பொழிந்து கொரோனா தொற்று நோயின் கொடூர தாக்குதலில் இருந்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே இறைவா, நீர் உருவாக்கிய இந்த பூமியில் நாளும் காணும் வன்முறை, போர், கலவரம், தீண்டாமை, கல்லாமை, இல்லாமை அகன்று மக்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாய் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமத்துவத்தின் சங்கமமே இறைவா, உலகில் வாழும் மாந்தர் யாவரும் செய்யும் தொழிலால், பேசும் மொழியால், சேர்ந்துள்ள செல்வத்தால், பிறப்பால், வளர்ப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கும் நிலையில் உள்ளனர். எங்கள் மனங்களில் மண்டியுள்ள ஏற்றத்தாழ்வு அழுக்குகள் அகன்று அனைவரும் சமம் என்ற உணர்வுடன் சமத்துவத்திற்காக உழைக்க அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். உறவுகளுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, விரோதத்தால் விலகி நிற்கும் மக்களை கடைக்கண் பாரும். இவர்களின் நெஞ்சங்களில் நிறைந்துள்ள பகைமையை, பொறாமை, விட்டு கொடுத்து வாழும் மனமில்லாமை போன்ற எண்ணங்கள் மாறி பாஸ்கா மகிழ்வினில் உறவுகளை ஊக்கப்படுத்தி வாழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காக்கும் தெய்வமே இறைவா, கொரோனா தொற்று நோயின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் அப்பாவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரும் உமது அருளால், ஆசீரால் காப்பாற்றப்பட்டு மீண்டும் நீர் காட்டிய உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிர்ப்பின் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு எத்தனையோ விதங்களில் எல்லோரையும் போல நாமும் மனிதர்கள் தான். ஆகவே அச்சம் இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறதோ என்று சொல்லுகிற ஒரு பய உணர்வு இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் உயிர்ப்பின் ஆற்றலால் ஆண்டவர் கொடுக்கிற துணிவு, ஆண்டவர் கொடுக்கிற போராட்ட குணம், ஆண்டவர் கொடுக்கிற அமைதி, ஆண்டவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி, அதோடு ஆண்டவர் கொடுக்கின்ற தெய்வ பயம், இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு வந்தவர்களாக வாழவும், அந்த உயிர்ப்பின் ஆற்றல், இந்த மறையுருளை கேட்டது போல அப்போஸ்தலர்கள் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் புது வாழ்வு பெற்று அவர்கள் ஒரு பிரம்மாண்ட நிலையில் வெளிப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்முடைய திருச்சபைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் இந்த நேரத்தில் சந்திக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய தேவைகளையும் ஆண்டவருக்கு முன்னால் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் ஒருவர் மட்டுமே அறிவேன். நம்பிக்கையாளராகிய நாங்கள் எழுந்தளிக்கிற மன்றாட்டுக்களை ஏற்று இதுபோன்ற அசாதாரண சூழல்களில் ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் விரும்பி கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியம் தந்து காத்திருள்வீராக. ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன்,
உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகள, உயிர்ப்பின் நாளில் பெருமகிழ்ச்சியோடு இந்த பெரிய ஆசீர்வாதம் இணைந்திருக்கிற அன்பு மக்களை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கிற இந்த வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக பிடிச்சுப்பியுங்கள். ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களை பெறும் நாங்கள் இப்பலி பொருட்களை எமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றால் முத்திரு அவை வேத்தக முறையில் புது பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவர் நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாஸ்காவாக கிறிஸ்து வழியான சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்களது சாவை தமது சாவால் அழித்தவரும் தம் உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலில் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் உன்னதமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். அல்லேலூயா 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 அல்லேலூயா
கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக கொரோனா என்ற தொற்று நோயினாலே இருந்திருக்கக்கூடிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித பவுலடியார், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியாக பேச்சு பெற்றிருக்கிற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று அது ஒரு கிழக்கமன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் மீட்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் போசுகளுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் உங்கள் இருக்கிற பலிபீடங்களையும் பாராமல் துறவை நம்பிக்கைக்கு நோக்கத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் உயிர்ப்பின் காலத்திற்குரிய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் திடத்தையும் தெய்வ பயத்தையும் மேலும் போராட்ட குணத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. திருப்பிடத்திலிருந்து உயிர்ப்பின் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த மகிமையோடு சமாதானத்தை அருளியிருக்கிறார். அதனை அருகிலிப்போடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவரும் நமக்காக அவர் தன்னையே சாவுக்கு உட்படுத்தி உயிர்த்தெழுந்து அவரோடு நாமும் உயிர்த்தெழுகிறோம் என்று சொல்லி நமக்கு உயிர்ப்பின் ஆற்றலை தனது நற்கருணை விருந்தின் மூலமாக கடத்தி கொடுக்கிறார். இந்த புதிய பாஸ்காவில் ஒவ்வொருவரும் அவரது விருந்தில் பங்கேற்க அழைக்கப்பெற்றிருக்கிறோம். அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். வீட்டிலே இருக்கிறவர்கள், திருப்பலியிலே நீரலையிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆசை நன்மை பெறுகின்ற அந்த ஆன்மீக வழிபாட்டில் நீங்கள் இணைகிறீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் தகுதியற்ற நிலையை நினைத்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி நாம் அவரை இப்பொழுது மனதளவிலே பெற்றுக்கொள்கின்றோம். அந்த நேரத்தில் கிறிஸ்துவின் ஆத்மாவே என்ற பாடலானது இசைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழாவிதமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வல்லவா என்றும் கட்டிடும். பொருது சத்துவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பாரகரின் நீரம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு
கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையின் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தாம்மேல் ஏற்றுக்கொண்டு துயர்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்னின் பின் தாயே எங்களுக்கு உறுதி அருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அன்புக்கினியவர்களே, நேரலையிலே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், இங்கு இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளுகிற மற்ற ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் பெருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அவரோடு உயிர்த்தெழுந்த நிலையில் இன்னும் பல்வேறு விதமான புதிய வாழ்வுக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த நேரத்தில் அவர் கொடுக்கிற தைரியத்தை, ஆற்றலை உள் பெற்றுக்கொண்டு அவர் நம்மை வழிநடத்துகிற ஆவியினால் முழுமையாக நிரப்ப பெற்று பாஸ்கா காலத்தின் மகிழ்ச்சியில் அனைவரும் திளைத்திருக்க உங்களுக்கு நானும் நம்முடைய உதவி இந்த ஜோசப் மல்ராஜ் அவர்களும் இந்த ஆசிரியரை உங்களுக்கு தருகின்றோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல பாஸ்கா காலத்தில் நாம் புது தண்ணீரை நம்முடைய குடும்பங்களுக்கு வைத்து நாம் இறைவன் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற புதிய வாழ்வை மகிழ்ந்து இறைவன் நம்மை பாதுகாக்க நம்முடைய குடும்பங்களில் நாம் பாஸ்கா வீடு சந்திப்பின் மூலமாக தெளித்துக் கொள்வோம். ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய வீடுகளை சந்தித்து உங்களுக்கு எவ்வாறு பாஸ்காவத்தியை கொடுத்தார்களோ அதே போல் புது தண்ணீர் இந்த சிறிய கலசங்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். ஆகவே நாளைய தினம் அன்பிய பொறுப்பாளர்கள் காலையில் வந்து அவற்றை பெற்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு பாஸ்கா வீடு சந்திப்பிற்கு பதிலாக கொடுக்கப்படுகிற இந்த தண்ணீரை குடும்பத் தலைவரே வீட்டை சுற்றியும் வீட்டிற்குள்ளாரையும் தெளித்து புனிதப்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல வீட்டிலேயே இருப்போம், கொரோனாவை எதிர்த்து போராடுவோம். ஆலயத்திற்கு வருவது என்பது பல பேருக்கு வாடிக்கை இருந்தாலும் இந்த நேரத்தில் உலகத்தினுடைய பொறுப்புணர்வுள்ள மக்களாக நாம் நம்முடைய தனிப்பட்ட இந்த ஆசாபாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு வீட்டிலேயே அடங்கியிருக்க வேண்டிய கட்டுத்திட்டமும் கடவுள் திட்டம்தான். ஆகவே அதை மீறிக்கொண்டு காலையிலே ஏதோ பல் துலக்குகிறது போல் ஆலயத்திற்கு வருவது என்பதெல்லாம் சற்று யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆன்மீகமும் பொறுப்புணர்வோடு கலந்திருக்க வேண்டும். உணர்ச்சி பெருக்கோடு அது இருக்க முடியாது. ஆகவே இது போன்ற காலத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழலை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப அனைவரும் அவர்களுடைய வீடுகளிலேயே இருந்து ஒவ்வொரு நாளும் காலையில், மதியம், இரவு என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது குடும்பத்தில் நல்ல அல்லது வேறு விதமான இக்கட்டுகளில் பங்கு தந்தையினுடைய உதவி தேவைப்பட்டால் 9 மணிக்கு மேல் அலுவலகத்தில் வந்து அவரை நீங்கள் சந்திக்கலாம். மற்றபடி ஆலய வளாகத்திற்குள் யாரும் இந்த 144 தடை உத்தரவு திரும்ப பெறுகிற வரை உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லி நாம் அனைவருக்கும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் அற்புதரேசு டிவி, மாதா டிவி மற்றும் பல்வேறு விதமான சேனல்களில் அவரவர்கள் திருப்பலிகளை பல நிலைகளில் ஊடகங்கள் மூலமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவற்றில் நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு திருப்பலியிலும் ஆராதனைகளிலும் ஜப வழிபாடுகளிலும்
ஜெபமாலைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற அசௌகரியமான காரியங்களில் இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் யாருக்கும் எதுவும் செய்ய தோணவில்லை அல்லது என்ன செய்வதென்றும் புரியவில்லை. ஆகவே திருச்சபையினுடைய பணியாளர்களாக எங்களது நிலைமை சற்று புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக எங்களுக்காகவும் சுபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக சுபிக்கிறோம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கவும், கொரோனா தொற்றிலிருந்து நம்மையும் நம்முடைய பகுதி மக்களையும் நம்முடைய நாட்டு மக்களையும் உலக மக்களையும் அவர் காப்பாற்றும்படிக்கு தொடர்ந்து சுபிப்போம். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம், இறுதி ஆசீர். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தினால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்திலும் இரக்கத்துடன் காப்பாராக. ஒரே திருமகன் உயிர்ப்பினாலே வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகள் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்பிட அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிர் தேடுந்தார், இயேசு உயிர் தேடுந்தார். சாவினை வென்று வெற்றியின் வீரராய் இயேசு உயிர் தேடுந்தார். இயேசு உயிர் தேடுந்தார், இயேசு உயிர் தேடுந்தார். சாவினை வென்று வெற்றியின் வீரராய் இயேசு உயிர் தேடுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடிமைக்கு விடுதலை அளித்திட வேணும் ஆண்டவர் இயேசு உயிர் தேடுந்தார். அடிமைக்கு விடுதலை அளித்திட வேணும் ஆண்டவர் இயேசு